ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து 3000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரே ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரேடில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 44,900 வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த போஸ்ட்டில் உங்களுக்கு 1,42,400 வந்து கிடைக்கும். இது கூட பாருங்கள், உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். சரிங்களா, அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இது டோட்டலாக வந்து 3,717 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஆருக்கு 1537, இடபிள்யூஎஸ்க்கு 442, ஓபிசிக்கு 946, எஸ்சிக்கு 566, எஸ்டிக்கு 226ன்ட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பிசி எம்பிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, யார்கிட்டயாச்சும் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, அதே மாதிரி எக்ஸ்பிரியும் ஆகிட்டு இருக்கும், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ வச்சு இருக்கா, பிசி எம்பிசியும் சரி ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். அதுக்கப்புறம் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு, டிகிரி தான் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. ஓபிசினா 30 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் 32 இயர்ஸ் வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. சிம்பிளாக நோட்டிஃபிகேஷன் கிளியராக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 எக்ஸாமினேஷன். அதில் வந்து 100 அப்ஜெக்டிவ் டைப்பு எம்சிக்யூ தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 1 இது பண்ணுறது அந்த மாதிரி தான். ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸு, நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து ஒரு 1 ஹவருக்கு 100 மார்க்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. சரிங்களா, 1/4ன்ற அளவில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. டயர் 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எக்ஸாம். ஓகேவா, 50 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. டயர் 1 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் 3ன்ட்டு இன்டர்வியூ, அது ஒரு 100 மார்க்குக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் எங்கே எக்ஸாம் நடக்குதோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பாருங்கள், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து இருக்குது. எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 19/7/2025 அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 10 வரலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 12/8/2025 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து ஃபீஸ் கட்டுறது எஸ்பிஐ சலான் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு தான் வந்து 12 சலான் மூலமாக கட்டுறதா இருந்தால் 12/8/2025 வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து பே பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சரிங்களா, இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடணும். இன்டெலிஜென்ஸ் பியூரே அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தாராளமாக வந்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். வேணும்னா அப்ளை பண்ணுற வீடியோவுமே வந்து போடுறேன், கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி அதிலலாம் வரவங்களுக்கு வந்து ரூ. 650 அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு மேல் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் வர மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 550 ப்ளஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸு அது ஒரு ரூ. 650 ஆகும் அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 550 ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சார்ஜஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. பட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், பிடிஎஃப் லிங்க்கு. அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட். ஓகேவா, இதுதான் வந்து போஸ்டிங் நேமு. ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.